ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாமா? குண்டூரு சிக்கன் கிரேவி. இது பண்ணுறதுக்கு கழுவி வச்சிருந்த சிக்கனில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேஷன் பண்ணிக்கலாம் 1 hour. அதுக்கப்புறமா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக காஞ்ச மிளகா, கொஞ்சமாக முந்திரி, 2 ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, தனியா, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெப்பர், பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணி இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சின்ன வெங்காயம் பாதி கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயமும் அதில் சேர்த்து கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டையும் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம். லாஸ்ட்டு ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவையும் அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதுவும் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெய், காஞ்ச மிளகாவும் போட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் சேர்த்து அது கலர் மாறினதுக்கு அப்புறமா மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் அதில் போடலாம். அதுக்கப்புறமா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பவுடரையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் அதில் ஆட் பண்ணலாம். அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆனியன், இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா பாயில் ஆகட்டும். அந்த பாயில் ஆகும்போது தண்ணியெல்லாம் செப்ரேட்டாக வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். 10 minutes கழித்து எடுத்ததுமே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இருக்குன்னா குண்டூரு சிக்கன் கிரேவி ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.